பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டால் என் பையன் 7வதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுப்பான்னு கேட்டான், அதனால் மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கலைக்கு வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்குறோம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. கற்றல் திறனாக இருக்கட்டும், கற்றல் அறிவாக இருக்கட்டும், அவங்க கற்றிருக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவாலாயிருச்சு. எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அதுபோல பள்ளி கல்வித்துறை திவாலாயிருக்கு. அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட்டு பல ரிப்போர்ட் நம்ம பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. 27% குறைஞ்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் 27% குறைஞ்சிருக்கிறாங்க. அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வியில் என்ன சொல்றாங்க, 1வதுலேருந்து 5வது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க. இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது, தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது. இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா என் பையன் 7வதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுப்பான்னு கேட்டான், அதனால் மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கலைக்கு வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்பா நான் 3வது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே, அங்கே அரசு பள்ளியில் வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது எதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்கள்?